மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னண்ணே ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள்ண்ணே, ரொம்ப ஹாப்பி. ஸோ படத்தை பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம மக்கள். சோஷியல் மீடியாவில் அவ்வளோ பேர் எவ்வளோ பாசிட்டிவாக போட்டுட்ருக்காங்க. ஸோ என்டையர் கான்வர்சேஷனும் லப்பர் பந்தை சுற்றி தான் இருக்க போகுது. ஸோ இதோட ஐடியேஷன்லேருந்து ஆரம்பித்து ஸ்கிரிப்டிங், டயலாக் ஒர்க் பண்ணது, காஸ்டிங் பண்ணது, ஒவ்வொரு கேரக்டரைசேஷனாக நீங்கள் எழுதுனது, ஸ்பாட்டில் இம்ப்ரூவ் பண்ணது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணது, ஆனால் இல்லைண்ணே டீட்டெயில்டு ஒரு இன்டென்ஸ் கான்வர்சேஷனாக அது இருக்கும். சொல்கிறதெல்லாம் பார்த்தா வெப் சீரிஸ் மாதிரி வரும் போலயே. இல்லைண்ணே. ஸோ இதோட ரெஸ்பான்ஸ் வரைக்கும் டீட்டெயில்டாக நம்ம பேச போகிறோம். இது கொஞ்சம் சில கேள்விகள் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் டெம்ப்ளேட்டாக உங்களுக்கு தோணலாம், பட் அதை தவிர்க்க முடியாது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் முதல் 20 minutes அப்படிதான் இருக்கும். ஓகே, உங்களோட முதல் ஸ்கிரிப்ட் இதுதானா? இல்லை இல்லை, அது வேற ஒன்று பண்ணேன். 2 வருஷம் அதை வச்சு தான் சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கு கொஞ்சம் பட்ஜெட்டாகவும் இருந்துச்சு. இன்னொன்று அப்போ ஃபஸ்ட்டு படங்கனால அதை இவனால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன், அந்த ஃபஸ்ட்டு படத்துக்கே ஒரு என்ன எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுனால அதை தூக்கி உரமாக வச்சுட்டு அர்ஜென்ட்டுக்கு பண்ணது. அர்ஜென்ட்டுக்கு பண்ணதா? ஆமாம், உண்மையாக சொன்னால் அர்ஜென்ட்டுக்கு பண்ணது. சரி, ஃபஸ்ட்டு அது என்ன ஜானர்னு சொல்லலாம்? அது ராம்காம். காலேஜ் அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. ஸோ ரெண்டாவதாக ஒரு படம், ஏன்னா இது கொஞ்சம் ஒர்க் ஆகலை, நம்ம அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும் போது இந்த கிரிக்கெட் பேஸ்டு ஒரு ரூரல் நடக்கக்கூடிய கதை, அதை நீங்கள் பிக் பண்ணதுக்கான காரணம் என்ன? இல்லை, சடனாக பண்ணணும், ஆனால் லைஃபாக பண்ணணும், லைஃபோட ஒன்று பண்ணணுங்கும் பொழுது இவர் லக்ஷ்மண் சார் தான் பிரின்ஸ் பிக்சர்ஸ் ப்ரொடியூசர்ஸ். அவர் தான் நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக சொன்னபோது அவர் சொன்னார், எனக்கு அருண்ராஜா தான் என்னை அனுப்பி விட்டார். லக்ஷ்மண் சார்ட்ட பிரின்ஸ் பிக்சர்ஸுக்கு அவர் தான் அனுப்பி விட்டார். அப்போ அவர் கேட்டார், இந்த மாதிரி அருண்ராஜா நீங்கள் ரொம்ப லைஃபாக கதை சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னாப்புல, அந்த மாதிரி ஏதாவது கதை இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, எங்கிட்ட லைஃபாக கதைனா என் லைஃப் ஃபுல்லாக கிரிக்கெட் மட்டும்தான் இருக்கு, அதுக்கப்புறம் சினிமா. ஸோ ஓகே, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் சினிமா அப்படி பண்ணது தான் அது. அது ஒரு 6 months. அது அவர்கிட்ட நான் அப்போ என்கிட்ட கதையா இல்லை, கேரக்டராக இருந்தது. அந்த நம்ம தினேஷ் அண்ணன் கேரக்டரும் ஹரிஷ் கல்யாணத்தை வச்சு 2 பேரும் மாமனார் மருமகன் மேட்டரை மட்டும் சும்மா சொல்லி பார்த்தேன். அவருக்கு அதில் ஸ்பார்க் இருக்கிறதுனால அவரும் ஓகே நீங்கள் இதை டெவலப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. டெவலப் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம பவுண்ட் எடுக்கணும்னா அவர் 3ஆம் நாளே கூப்பிட்டு இல்லை நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டாரு, நீங்கள் அங்கேயே ஆஃபீஸ்லேயே பண்ணிடுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் இல்லை சார், நான் பண்ணிட்டு ஆஃபீஸ் ஓகே நான் ஒத்துக்கிறேன், எல்லாம் பண்ணிடலாம், நான் பண்ணிட்டு வந்துடுறேன், நான் கொஞ்சம் ஏன்னா டிஸ்கஷன் நான் பண்ண மாட்டேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் நான் டிஸ்கஷன் பண்ண மாட்டேன். நான் ஒரு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் நானே தான் முடிப்பேன். ஏன்னா அப்போதான் அதை டிஸ்கஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன தோணும்னா, இவன் ஓகே இவன் இந்த வேர்ல்டுக்குள்ளே இருக்கிறான், இவன் இந்த கதை தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றான், இதை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலான்னு அவங்க யோசிப்பாங்க. இப்போ நான் ஆரம்பத்துலேருந்தே உட்காந்தேன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் எடுத்துருவாங்க கதையை, இப்படி போகாத இல்லை இது எப்படி இது எப்படி போகும்போது நமக்கும் கான்ஃபிடென்ட் அடிச்சிடும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்டார்ட் டு மிட் எண்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே ஒரு வெர்ஷன் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் நான் தனியாக தான் எழுதுவேன். எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாருக்கும் சர்க்கிளில் விட்டேன்னா ஃபீட்பேக்ஸ்லாம் வரும். தென் இது மிஸ் ஆகுது, அது மிஸ் ஆகுது, இந்த எமோஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் ஓப்பனாக இருந்தோம்னா நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி ஆரம்பிச்சது தான் இது. அண்ணே, இப்போ 2 கேரக்டர் வச்சுட்டீங்க, கிரிக்கெட் இருக்கு, அந்த மாமனார் மருமகன் ஒரு கேரக்டரு. ஸோ இது ரெண்டு நீங்கள் சின்ன வயசுலேருந்து நீங்கள் இன்டர்வியூஸில் சொன்ன மாதிரி ஸோ உங்கள் ஊரில் நீங்கள் கிரிக்கெட் லைஃபு அதை வச்சு நீங்கள் வச்சுட்டீங்க. ஸோ இதில் நீங்கள் ஒர்க் பண்ண எதெல்லாம் உங்கள் ரியல் லைஃப்லேருந்து எடுத்துக்கிட்டீங்க, எதெல்லாம் கொஞ்சம் ஃபிக்ஷனலாக ஆட் பண்ணீங்க? ரியல் லைஃப்னா ஃபர்ஸ்ட் பஸ்ல ஒரு பையன் போனான்ல, அது நான் எக்ஸாம் வேணும்னே சீக்கிரமா முடிச்சுட்டு விளையாட போய் ஆகணும். ஏன்னா எனக்கு விளையாடணும், கிரிக்கெட் ஊரா போய் விளையாடணுங்கிறது. அப்புறம் மினி பஸ் சைக்கிள் தான் போய் விளையாடணும்னு ஆசை. அந்த கேரக்டரு போனது, பட் அந்த காஸ்ட் இஷ்யூ அதெல்லாம் இல்லை. ஓகே, அதெல்லாம் இன்னொருத்தவங்களுக்கு நடந்ததை நான் எனக்கா நடந்த மாதிரி நான் காமிச்சிக்கிட்டேன். ஓகே, அந்த இது எல்லாமே நான் ரியல் லைஃபு. அதுக்கப்புறம் அப்புறம் இந்த டீமுக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நாங்கள் விளையாட போகும்போது இப்போ மேன் கட்டிங், அதுக்கப்புறம் பாலசரவணனும் ஜென்சனும் மாற்றி மாற்றி அதில் நான் பாலசரவணன். ஓகே, ஆமாம், ஜென்சன் இன்னொருத்தவங்க இருப்பாங்க. என்னடா கீப்பரும் பேட்ஸ்மேனும் மாற்றி மாற்றி கேட்ச் பிடிச்சி விளையாண்டுருக்கீங்க, நடுவில் ஆள் இல்லையான்னு கேட்டதெல்லாம் நான் தான். அதெல்லாம் நான் பண்ணியிருக்கோம். அப்புறம் அதே மாதிரி கல்லு குத்திருச்சுன்னா அதனால தான் பால் உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இது எல்லாமே நம்ம அங்கே பார்த்துருப்போம். மேக்ஸிமம் வெகுஜன மக்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு. கிரிக்கெட் விளையாட எல்லாருமே, கல்லி கிரிக்கெட் விளையாட எல்லாருக்குமே அது தெரியும். ஓகே, ஸோ அதெல்லாம் அங்கே இருக்குது. ட்ராமா மட்டும் சினிமாவுக்காக நம்ம கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கிட்டது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த இதெல்லாம் சினிமாவுக்காக சின்ன சின்ன லிபர்ட்டி எடுத்து சுவாரஸ்யத்துக்கு வேணும்ல, நம்ம சும்மா எண்டாவது சினிமா தானே பண்ணுறோம், ஃபஸ்ட்டு சுவாரஸ்யம் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அதனால் அதெல்லாம் இது பண்ணது. கிரிக்கெட் போர்ஷன்ஸ் அப்படியே நம்ம அதில் நடக்கிற அந்த டீட்டெயில் இது எல்லாமே நான் லைஃப்லேருந்து எடுத்தது. ஓகே ஓகே, இந்த காதல் போர்ஷன் இந்த மாதிரி அதெல்லாம் கற்பனை, முழுக்க கற்பனை. ரைட்டு. ஸோ நீங்கள் உங்களோட இந்த சஞ்சனா கேரக்டரில் என் ஒய்ஃப் கொஞ்சம் இருக்கா. ஓ சூப்பர்.
எனக்காக நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்றது இருக்குல்ல, இது வரைக்கும் நான் அவளுக்கு எதுவுமே பண்ணது கிடையாது. ஒரு படம் பண்ணிட்டேன், இது வரைக்குமே எல்லாமே அங்கே எனக்கு அவள் தான் பார்த்துனுக்குறா. நான் எதையுமே பார்த்துக்கிட்டது கிடையாது, வாங்கி கொடுத்தது கூட கிடையாது, இன்னும் அவங்களுக்கு கேட்டதும் கிடையாது. அவ இவன் சொல்றேன்னு ஏதாவது இதாக எடுத்துக்காதீங்க, என் முன்னாடி நான் அப்படிதான். ஓகே ஓகே. அந்த அந்த இது அப்புறம் அந்த அதான் இன்னொன்று அசோதையிலையும் இருக்கும் சில போல்னஸ். என்னை வந்து யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அவளுக்கு பிடிக்காது. ஓகே ஓகே. அதுவும் இருக்கும். எங்கிட்ட அட்லீஸ்ட் என்னை திட்டுறது எல்லாம் இருக்கும், பட் வெளியில அது அவகிட்டையும் இருக்கு, எங்க அம்மா கிட்டயும் இருக்கு. எங்க அம்மா கிட்டயும் அந்த அசோதை உள்ள இருக்கிற அந்த ஒரு இது இருக்கு. அந்த இது இருக்கு. அதெல்லாம் அந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ், என் வாழ்க்கையில் வந்து பெண்களுடைய சின்ன சின்ன கிளிம்ஸ். ஓகே ரைட். ஆனால் இப்போ கெத்து கேரக்டர் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணப்படுறாங்க. ஏன்னா எல்லா கேரக்டர்ஸுமே பயங்கரமாக இருக்குது. குறிப்பாக அந்த அந்த மாஸ் சீக்வன்ஸு, என்ன இந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. குறிப்பாக கேப்டனோட அந்த சாங்லாம் வந்து பயங்கரமாக இருக்கு இல்லையா? ஸோ அப்படி நீங்கள் உங்களோட சைல்ட்ஹுட்டில் இல்லை உங்களோட யங்கர் ஸ்டேஜில் வந்து நீங்கள் பார்த்த ரியல் கெத்து யார் அப்படி இருக்காங்களா? இருக்காங்க, ஆனால் பேர் கெத்து கிடையாது. அதான் அதான் கேரக்டராக சொல்ல அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு அண்ணன் இருக்காப்புல. அண்ணன் கூட மாட்டோம், வாடாப்படம் தான் சொல்லுவேன். எனக்கு அவருக்கு 10 வயசு வித்தியாசம் இருக்கும். அவருக்கு அண்ணன் கூட மாட்டீங்களா? இல்ல, அவரை யாருமே அண்ணன் கூட மாட்டோம். ஓகே. நாங்க எல்லாருமே அவர் வாடாப்படம் அப்படிதான் பேசுவோம். அவர் வந்து அவர் தான் என்ன ஃபர்ஸ்ட் கிரவுண்ட்ல விளையாடுறது. நான் ஸ்கூல் கிரவுண்ட்ல நல்லா விளையாடுவேன். அதாவது நம்ம அங்கதான் அவர் அப்ப பார்த்துட்டு அவரு வந்து என்னையும் இன்னொரு ஃப்ரெண்டையும் அவர் டீமுக்கு கூப்பிட்டு போவாரு. அந்த டீம்ல நான் விளையாடுவேன். அந்த டீம்ல விளையாடும்போது அவர் வந்து செம்மையா ஆடுவார். அந்த 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 வட்டாரத்தில் அவர் தெரியாத ஆட்களே கிடையாது. தவக்கலை அப்படின்னா அவர் எல்லாருக்குமே தெரியும். அந்த டீம் பேரே, அந்த ஊர் பேர் நாங்கள் என்ட்ரி வேறு கொடுத்தா கூட தவக்கலைன்னு சொன்னோன்னா ஓ அந்த டீமா அப்படின்னு சொல்லுவார். அவரும் அதே மாதிரி லெக் சைடில் பயங்கரமாக ஆடுவாப்புல. ஓகே, பயங்கரமாக ஆடுவார். அவருடைய அந்த சின்ன சின்ன இன்ஸ்பிரேஷன், அவரும் பெயிண்டர் தான் ஆக்சுவலாக, அவர் பெயிண்டரு. ஓகே. அவருடைய இன்ஸ்பிரேஷனில் தான் நான் அந்த அந்த கேரக்டர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி கொஞ்சம் சினிமாவுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு டீஸ்பூன் போட்டு பண்ணது. ஓகே ஓகே. அதனால் நான் இதுவுமே நீங்கள் யோசிச்சு வச்சுருந்தேன். இப்போ 2 லீட் கேரக்டர்ஸ், தினேஷ் அவரோட கேரக்டருமே சரி, அன்போட கேரக்டர் ஹரிஷ் அவரோட கேரக்டருமே சரி, ஒரு ஜெர்சி கடை வச்சிருக்கிற ஒரு ஹீரோ அப்படின்றது வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அப்படி எதுவும் எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி ப்ரொஃபஷனாக பார்த்த மாதிரி இல்லை. ஸோ இவர் வந்து ஒரு பெயிண்டர் கம் கிரிக்கெட்டர் அப்படின்றதுமே வந்து புதுசாக இருந்தது. ஸோ ஏன்னா படம் வேற ஒரு விஷயத்த சொல்லுது அப்படின்றத தாண்டி பை ப்ரொஃபஷனாக 2 லீட் கேரக்டர்ஸ் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், அதுக்குள்ளே சில சீன்ஸ் எல்லாம் நீங்கள் வைக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2 ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுத்துக்கான காரணம் என்ன அப்படின்றது? அதனால அவர் வந்து பெயிண்டர் அப்படின்னு நீங்க சொல்றாங்க. பெயிண்டருங்கற அவர் என்னோட அந்த அந்த கேரக்டர் வந்து இன்ஸ்பிரேஷன் கேரக்டரே வந்து பெயிண்டருங்கனால அதை நான் அப்படியே வச்சுட்டேன். அன்புக்கு என்னன்னா, அன்புக்கு வந்து பெருசா கிரிக்கெட்டை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான சீக்வன்ஸ் இல்ல. தினேஷ் அண்ணன் கூட விளையாடுற அந்த சீக்வன்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கிரிக்கெட்டுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் இவன் எப்படி எவால்வ் ஆனாங்கிறத நான் காமிக்கவே இல்லை. அதனால என்னன்னா, ஈவனா ஒரு கிரிக்கெட் ஃப்ரீக்கா எனக்கு என்னென்ன காட்டுறதுக்கான எல்லா சீக்வன்ஸ்லையும் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது தான் சிஎஸ்கே வீடு, இப்போ வந்து ஜெர்சி கடை, இப்படி போகும்போது அவங்க அம்மா வந்து பைத்தியம்னு சொல்ல வைக்கிறது. இது எதுக்குன்னா, இவன் ஒரு கிரிக்கெட் பைத்தியம், அவன் விளையாண்டதெல்லாம் நான் எதுவுமே காட்ட மாட்டேன். ஆனால் அவனை பற்றி ஒரு பிம்பம் எப்படி இருக்குன்னா, இது கிரிக்கெட் வேலை செஞ்சாலும் கிரிக்கெட்டு, இந்த சொல்லுவாங்கல்ல ஈட்டிங் கிரிக்கெட், வாக்கிங் கிரிக்கெட் மாதிரி அந்த கேரக்டரே ஒரு கிரிக்கெட். ஏன்னா ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ ட்ரிகர் ஆகுதுற ஒரு விஷயம்னா, அப்போ இந்த அளவுக்கு அதில் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கான். அதுக்காக பண்ணது தான் அந்த இது. என்ன பண்ணலாம், இவனுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் வைக்கலாம்னு யோசிக்கும்போது என்ன ப்ரொஃபஷனல் வைக்கலாம் நானும் நிறைய யோசிச்சு பார்க்கும்போது, கிரிக்கெட்டே அதுக்குள்ளேயே வைப்போம், வேலை தானே வேணும் நம்ம வேலை. எனக்கு என்னன்னா, ஹீரோஸ் வெட்டியாக இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஓகே, வெறும் ஸ்க்ரீனில் வந்து அவங்க சும்மாவே இருக்கிறாங்க, இல்லை வந்து லவ் பண்ணுறது மட்டும்தான் இருக்குன்னு அது வந்து எனக்கு ரொம்ப ஃபேக்காக படும். அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஸோ அதனால தான் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் வச்சுருப்பேன். யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல், ஏதோ அவங்க வந்து இந்த மெயின் லேயரில் இல்லைன்னா கூட சப் லேயரில் வேறு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த லைஃப் உருவாகும். கரெக்ட். ஸோ அதனால என்னென்னா, எல்லாருமே லைஃப்பில், இப்போ நானும் இருக்கட்டும், நீயா இருக்கட்டும், இப்போ உனக்கு வந்து இப்போ இங்கே இருக்க, வீட்டுக்கு போனால் உனக்கு வேற ஒன்று இருக்கும் இல்லையா, எல்லாமே மிக்ஸ் பண்ணி தானே ஒரு, அப்பதான் அந்த லைஃப் உருவாகும். ஓகே ஓகே. லைஃப் அதனால வெறும் நம்ம பேசுற வசனத்தாலலாம் லைஃப் உருவாயிடாது. நல்லா பேசுறதுனால லைஃப்ங்கிறது அவன் அன்றாடம் அவனை பற்றி சப்கான்சியஸாக புரிஞ்சிடணும் நமக்கு. ஸோ அதுக்காக இவனை வந்து சப்கான்சியஸாக ஒரு கிரிக்கெட், இப்போ தினேஷ் அண்ணன் வந்து எனக்கு நிறைய சீக்வன்ஸ் இருக்கு அவர் ஒரு கிரிக்கெட் பைத்தியம்னு காமிக்க. ஆனால் அன்புக்கு அப்படி என்கிட்ட நிறைய இல்லை. ஸோ அதனால அவனுடைய வீடு, அவனுக்கு வேலை செய்கிற இடம், அவன் கூட இருக்கிற நட்கள், இது எல்லாமே அப்படி காமிச்சிட்டா ஒரு டெப்த் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணது. அதே மாதிரி எந்த கேரக்டரைசேஷன் நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சாக இருந்துச்சு? குழஞ்சி. ஓகே. குழஞ்சி வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக எரிச்சல் வரணும் மேலே, செகண்ட் ஆஃப் அவர் பக்கம் மனசு போகணும். ஓகே ஓகே.
அவருக்காக ஃபீல் பண்ணு. இப்போ கிளைமேக்ஸ்லாம் அவருக்காக ஃபீல் பண்ணாதான் அந்த எலிவேஷன் கிடைக்கும். கரெக்ட். அவர் வந்து அந்த 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 டயலாக் தினேசன் ஒரு டயலாக் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மாப்பிள்ள என்ன நீ அவுட் ஆகிட்டு போகுதுன்னு வந்தா போது நினைக்க வச்சுட்டாங்கன்னு இருக்குல்ல, அப்போ அவர் மேலே சிம்பத்தி உருவாகணும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவரால் தான் பிரச்சனை உருவாகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அப்படி இருக்கிற ஒருத்தர் செகண்ட் ஹாஃப்ல இது வந்து ஆர்கானிக்காக மாறணும், கெட்டவனாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் இவனுக்கு ஒரு லைஃப் அப்படி இருக்கும் பொழுது அந்த கேரக்டரோடைய ஆர்க்கை வந்து சரியான எல்லா சீன்லையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற மைண்ட் செட் அப்படியே மாறிடும் செகண்ட் ஹாஃப்ல. அது மேலே ஆப்போசிட்டில் ஆடியன்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருந்த கேரக்டர் அடுத்து ஆடியன்ஸ் கிட்ட வந்துடும். ஸோ அந்த கேரக்டர் எழுதுறதுல எனக்கு ரொம்ப டஃப் இருந்துச்சு. இன்னொன்று, இப்போ இவரை பயங்கரமாக எலிவேட் பண்ணி காட்டணும் கெத்து கேரக்டர் அப்படின்ற போது இந்த கேரக்டர் ஒன்று இருக்குது, இதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணலாம் அப்படின்ற விஷயம் தான். நம்ம ஒரு சாங் ஒன்று என்ட்ரி மாசா ஒரு விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று இந்த கொலஞ்சி கேரக்டர் ஜென்சன் பண்ண கேரக்டர் வந்து அவருக்கு வந்து அப்படியே யார் தெரியுமா எப்படி இருப்பான் தெரியுமான்ற ஒரு மாஸ் பில்டப் இருந்துகிட்டே இருக்கும்ல. ஸோ அதுவுமே உங்களுக்கு பயங்கரமாக யூஸ் ஆச்சா இந்த கேரக்டர் எலிவேட் பண்ணுறதுக்கு? ஆமாம், அது எப்பயுமே இருக்கும்ல. நம்ம விளையாட போகிறோம்னா எல்லாருமே விளையாட தெரியாது. எங்கள் ஊர்லலாம் எப்படின்னா விளையாட போனோம்னா எங்களோட லுங்கியெல்லாம் வெளியில் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கும். ஓகே. ஸ்கோர் கார்டில் போய் உட்காருவாங்க. அவங்க ரன் நோட் பண்ணுற இடத்துல அவங்க தான் போய் உட்காருவாங்க. அவங்களால தான் ஆக்சுவலி நிறைய சண்டையே வரும், வெளியில் வாய் விடுற சண்டை. ஸோ இது எல்லாருக்குமே இருக்கும் மேண்டேட்ரியா. ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வச்சா நல்லாயிருக்கும். இன்னொன்று கான்ஃப்ளிக்டாகவே அவங்ககிட்ட இருந்து உருவாகும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேரக்டர் அப்படி இது பண்ணேன். ஓகே. ஸோ இன்னொரு இன்டர்வியூலையுமே நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க பாலசரவணன், இப்போ இதுலேயுமே நீங்கள் சொல்லியிருந்தீங்க அவரோட கேரக்டர் தான் வந்து இப்போ வெளியே இருந்து பேசுறதாகட்டும், அந்த இன்டர்வியூ நீங்கள் சொன்னது ஜெராக்ஸ் கடையில் பேசுகிற விஷயம் இது எல்லாமே வந்து நான் தான் அப்படின்னு சொன்னேன். அது வந்து அதாவது பாலசரவணன் பேசுகிற ஆப்போசிட் ஆள் நான். அதாவது அந்த அவர் யாரை குத்தி காமிக்கிறாரோ குத்தி நான். ஸோ அப்போ ஒவ்வொரு பாலசரவணன் ஃபுல்லாக நான் கிடையாது, ஒவ்வொரு ஆளாக இருந்திருக்கேன். ஸோ அதானே இப்போ ஒவ்வொரு இப்போ நான் பொதுவாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறோம்னா லீட் கேரக்டர்ஸை தான் நம்ம நினச்சி ஒரு விஷயம் வந்து நம்ம அதை ஒர்க் பண்ணுவோம். ஆடியன்ஸுமே வந்து லீட் கேரக்டரை தான் நம்ம அப்படின்னு நினச்சி கதையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் ரப்பர் பந்தோட வெற்றி என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலாக தோணுதுன்னா அதில் எல்லா கேரக்டருமே வந்து தன்னோட கனெக்ட் பண்ணிக்கிறது தான் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த மனநிலை நீங்கள் இருந்து எழுதுனா மட்டும்தான் அது ஆடியன்ஸுக்கும் அது ஒர்க் ஆகும். ஸோ ஓவராலாக இந்த கேரக்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இத்தனை கேரக்டர் இதுக்கான ஆர்க் இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியணுன்றது ஒரு கேரக்டரைசேஷனாக நீங்கள் எழுதுனது வந்து எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது எல்லாமே கேட்குறேன். அதான் என்னன்னா ஒரே கேரக்டர் மாதிரி இப்படி நீங்கள் அந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சு. எல்லா கேரக்டரும் டைரக்டராக பிஹேவ் பண்ணக்கூடாது, டேரக்டராக இப்போ மோனோ வந்துடக்கூடாது. எல்லாமே ஒரே மாதிரியே பேசுகிறாங்க, எல்லாருமே இன்டெலெக்சுவலாக இருக்கிறாங்க, எல்லாமே இதாக இருக்கிறாங்க. மேபி இதில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஓகே, தேட்டரில் ஒர்க் ஆகிடுச்சுன்னா ஓகே. பட் இன்னொரு நாள் தனியாக எடுத்து பார்த்தா மேபி ஒரு 4-5 கேரக்டர் மறுபடியும் இல்லை நீ அப்படி சொன்னாலும் இது எல்லாமே அப்படி தான் இருக்குங்கிறது வந்து லேர்னிங் அது இருக்கும் கண்டிப்பாக. எனக்கே தோணும் அது கொஞ்சம் நாள் கழிச்சு. ஓகே. ஆனால் மேக்ஸிமம் அதை நான் அவாய்ட் பண்ணுவேன். ஒரே இதுக்குள்ளே வரக்கூடாது, தாட் ப்ராசஸ் வரக்கூடாது அப்படின்னு ரஞ்சித்தனும் அதான் சொன்னார். நீ வந்து என்னை கேட்டால் எல்லா கேரக்டரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான்டா ஐடியாலஜி இருக்காங்க, ஆனால் ஏதோ ஒரு வித்தியாசம் பண்ணி விட்ட நீ, அது எங்கே பிடிச்சேன்னு தெரியல, எதில் அவனை எனக்கும் தெரியாதுன்ட்டேன். நான் இன்டென்ஷனாக அதெல்லாம் பண்ணலை. நான் வந்து இன்ஸ்டிங்க்ல தான் போனேன். இது எனக்கு இருக்கணும் இந்த அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டருடைய குணாதிசயங்களை ஆடியன்ஸுக்கு புரிய வச்சா செகண்ட் ஹாஃப்ல மொமெண்ட்ஸுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஓகே. அதே மாதிரி மெயினாக என்னன்னா எந்த கேரக்டருமே வந்து என் படத்தில் ஒயிட்டாக இருக்கக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். இந்த படம் கிடையாது, இதுக்கப்புறம் வர படங்கள்லையுமே என் கேரக்டர் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அவனுக்கு வந்து ஒரு ஃப்ளா இருக்கும். இப்போ நீயும் நானுமே எல்லா நேரத்துலையும் நல்லவனாவே இருக்க மாட்டோம், ஃப்ளா இல்லாத ஆளே இருக்க மாட்டோம். நம்ம ஒன்றும் தேவதூதன் கிடையாது இல்லை. ஓகே, நம்ம நார்மலான ஒரு ஆளு. ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்குள்ள ஒரு ஃப்ளா இருக்கும். அந்த ஃப்ளாவை நான் எப்போ தெரிஞ்சுக்கிறேனோ அப்போ நான் என்னவா இருக்குங்கிறது தான் முக்கியம். இப்போ நான் அந்த இன்டர்வியூல சொன்னது அதுதான். நான் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன், என்னை ஒருத்தவங்க அப்படி குத்தி காமிக்கும் போது செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது எனக்கு. அப்போ நான் அந்த செகண்ட்ல இருந்து ஆமா இல்லை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி எனக்கு என்னன்னா என்கிட்ட இருக்கிற தப்பை நான் எப்போ வந்து உணர்றேனோ நான் ஹீரோ ஆயிட்டேன். அந்த மொமெண்ட் தான் நான் இது. நான் ஹரிஷ் கல்யாண்டையும் சரி பாலசரவன்ட்டெல்லாம் சொல்லும்போது என்ன சொன்னேன், நீங்கள் ஹீரோ இப்போ உங்களுக்கு ஒரு கதை எடுத்தேன்னா நீங்கள் தான் அந்த படத்துக்கு அந்த இதில் ஹீரோ. இப்போ உங்கள் லைஃப் இப்போ சுதர்சன் லைஃப்ல யார் ஹீரோ? சுதர்சன். உங்க ஒய்ஃப் ஹீரோயினா உங்க அம்மா ஹீரோ. அப்போ அந்த மாதிரி தானே வரும். அது அப்போ சினிமாவும் அதே மாதிரி தான். இப்போ பாலசரவனோட ட்ராக்ல அவன் தான் ஹீரோ. அவன் வந்து அன்போட ஃப்ரெண்டு கிடையாது. ஓகேங்களா? அவன் வந்து அன்பு வந்து இவனோட ஃப்ரெண்டு, அவன் கதை இல்லை. ஓகே, பாலசரவனோட ஃப்ரெண்டு தான் அன்பு. அந்த இது ஹீரோ. நான் தான் சொல்ல ஆரம்பத்தில் எங்கேயுமே ஹீரோ ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடாது முதல்ல. அது அந்த இதுவே கிடையாது. அவர் சொல்ல அவன் என் ஃப்ரெண்டுன்னு. நீங்கள் வந்து நான் இந்த படத்தில் ஹீரோ ஃப்ரெண்டாக நடிச்சேன்லாம் சொல்லக்கூடாது. உங்கள் படத்தில் அப்படி பார்த்தா ஹரிஷ் கல்யாண் உன் ஃப்ரெண்டாக தான் நடிச்சிருக்காரு இந்த படத்தில். ஸோ நான் அதுதான் ஆரம்பத்துலேருந்து எல்லாம் சொல்றேன்னா எல்லார் லைஃப்லையும் நம்ம தான் ஹீரோ. ஓகேங்களா? நம்ம தனியாக எடுத்து பார்த்தா நம்ம வந்து நம்ம லைஃப்பில் இன்னொருத்தனை ஹீரோவெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம். நம்ம எப்படி கோல் அச்சீவ் பண்ணுறது, நம்ம எப்படி பண்ணுறது, நம்மளோட பயோபிக் மாதிரி தான் இருக்குமே தவிர நம்ம பயோபிக்கில் எப்படி இன்னொருத்தர் நம்ம ஹீரோ வைப்போம். ஸோ அந்த மைண்ட் செட்டில் போய் தான் நான் ஓகே நம்ம வந்து அதே மாதிரி அதான்
எல்லா சுச்சுவேஷன்லையும் இவன் நல்லவனா இருப்பான்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஓகே. இப்போ இதே பொலிட்டிக்கலா பேசுற அந்த பாலசரவணன் வந்து இந்த அகிலா கேரக்டர்ல மாறுவான். ஏன்னா நான் நிறைய பார்த்திருக்கேன் அந்த மாதிரி கேஸ்டிசம் விஷயத்துல அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறவங்க இன்னொரு அப்ரஸ்ட் உமன் சைட்ல வந்து அப்படியே அதை புரிஞ்சிக்காம இல்லைன்னா அதை மட்டும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. இது நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். ஸோ அப்பதான் நினைச்சேன் எல்லாருமே எல்லா இதுலையுமே வந்து பயங்கரமான ஆளா இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குள்ளயும் ஃபிளா இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும். இப்ப நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது கரெக்டானு எனக்கு தெரியாது. ஆனா அது கரெக்ட் இல்லைன்னு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ஒத்துக்கோங்க. ஒத்துக்கிட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம், மூவ் ஆன். அங்கிருந்து அப்பதான் மூவ்மெண்ட் ஆகும். சும்மா அதை விட்டுட்டு நம்ம வந்து யாரோ பண்ணி வச்சதை வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம மூவ்மெண்ட்ல இருக்கேன், நான் வந்து ஃபார்வர்ட் திங்கிங்ல இருக்கேன்னா அது கிடையாது, அப்படி கிடையாது. அதனால என் படத்துல வர எந்த கேரக்டருமே என்னன்னா அவங்க தப்பு பண்ணுவாங்க, ஆனா தப்புன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்கிறத வந்து அதுல வித்தியாசம் காட்டுறது தான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பர். ஆனால் நீங்கள் கேரக்டராக எழுதி முடிச்சிட்டிங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து ஸ்கிரிப்ட் வந்து படிக்க சொல்லி ஃபீட்பேக்லாம் கேட்குறீங்க. எந்த ஃபீட்பேக் வந்து உங்களை பயங்கரமாக யோசிக்க வச்சுது? சே இது நம்ம யோசிக்காம விட்டோமே, இது நம்ம சூப்பர் மேட்ரு, இது நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏதாவது ஷேர் பண்ணலாமா? அது தாராளமாக பண்ணலாம். இதில் என்ன இருக்கு, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. இதுதான் பத்மன் ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த வாழை படத்துல வில்லன் நடிச்சிருந்தாரு. அவரு இந்த வெந்து தனி காட்டில் இருப்பாரு. அவர் வந்து ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு வந்து அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச அண்ணா. அவர் என்ன சொன்னார்னா, தமிழ் செகண்ட் ஹாஃப்ல ஹரிஷ் கல்யாண் வந்து போயிட்டு மன்னிப்பு கேட்க ட்ரை பண்ணுவான்ல, அப்போ வந்து முன்னாடி அந்த ஹார்ட்வேர் சீன் கிடையாது. அந்த இதுல போய் பெயிண்டிங் பிரதர் வேணும்னு கேட்குற சீக்வன்ஸ் இருக்குல்ல, ஹலோ சீக்வன்ஸ், அந்த ஹலோ சீக்வன்ஸ் கிடையாது. நான் நேரா வந்து என்னன்னா, ஓகே அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிடும், எங்க அப்பா ஒத்துக்கிட்டாதான் இந்த இதுன்னு சொல்லிடும். இவன் என்ன பண்ணிடும், சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ட்ராக் வந்து டிஎஸ்கே சைடு மாறும். டிஎஸ்கே சைடு மாறினோடனே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேட்ச்ல தான் இவர் கிட் பேக் எடுத்துட்டு வருவார். ஸோ அங்க வந்து இவன் மேனிபுலேட் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சிருந்தேன். அவர் சொன்னாரு அந்த சீக்வன்ஸ் எனக்கு என்ன தோணுதுன்னா, இவன் எந்த ட்ரையுமே பண்ணாம இவன் வந்து டைரக்டா அவர் வராரு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவன் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கே தவிர இவன் தேடியே போல, இவன் எஃபர்ட்டே போடாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னவனே, ஆமா இல்ல அதுக்கு நீ ஏதோ ஒன்று பண்ணணும். அதாவது இவன் போய் ட்ரை பண்ணா அது நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி ஏதோ ஒன்று இருந்து அதுக்கப்புறம் இது வருதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறது வேற. எடுத்தோடனே நம்ம இப்படி பண்ணா என்ன பண்ண முடியும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட், அது எனக்கு ஒர்க் ஆச்சு. அப்புறமா தான் அந்த ஒருத்தன் அவன் சொல்ற ஹலோவே ஏற்றுக்க முடியலன்னா அவனால எப்படி மன்னிப்பை ஏற்றுக்க முடியும் அப்படி. இதுக்கப்புறம் ஆடியன்ஸுக்கான ஓகே இது நடக்காது போல அப்படிங்கிற ஒரு ட்ராக் வச்சோம்னா அங்கே அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னைக்கு அந்த தேட்டரில் அந்த சீக்வன்ஸ் பயங்கரமா எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. அங்கே ஒரு ஹியூமரும் பண்ணிருப்பாரு பாலசரவணன். டக்குன்னு கடைக்குள்ள போய் பிரதர் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. அவருக்கு டைமிங் சூப்பராக வரும். பாலசரவணன்ட்டு வந்து நமக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டோம்னா அதை பண்ணிடுவாப்புல. எனக்கு தலைவா இதுதான் வேணும் அப்படின்னு சொன்னா அவர் பயங்கரமான, எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னும் பயங்கரமா வர வேண்டியவர். நல்ல ஸ்பான்டனிட்டி, நல்ல டைமிங்கு, நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கட்டும், சென்ஸ் ஆஃப் எமோஷனல், எந்த எமோஷன் கொடுத்தாலும் அது எவ்வளோ மீட்டரில் நீங்கள் அது டிரெக்டர் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அப்படியே கொடுத்துருவாப்புல. எனக்கு தெரிஞ்சு அவர் பயங்கரமான இடத்துக்கு போவார்னு நினைக்கிறேன். சூப்பர்ண்ணா. ஸோ காஸ்டிங் எழுதி முடிச்சிட்டிங்க, அன்பு ரெடி, கெத்து ரெடி, அசோதா ரெடி, துர்கா ரெடி, கொல்லஞ்சி ரெடி, எல்லாரும் ரெடி. அசோதெல்லாம் ரெடி இல்லப்பா. என்ன சொல்றீங்க? எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் கேரக்டரா பேப்பர்ல ரெடி, யாரு ஸ்கிரீன்ல வர போறாங்கன்றது ஒரு தேர்தல் நடக்கும்ல. ஸோ அன்பு யாரு, கெத்து யாரு, அசோதா யாரு, துர்கா யாரு அப்படின்ட்டு. ஸோ இந்த காஸ்டிங் பத்தி பேசலாம். எது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது, யாரை காஸ்ட் எந்த கேரக்டர் பார்த்து படிச்சா எல்லாருக்கும் தெரியும் எது கஷ்டமா இருக்கும்னு. அன்புனா நான் ஹரிஷ்ட தான் ஃபர்ஸ்ட் போய் சொன்னேன். ஓகே, ஹரிஷ்ட தான் ஃபர்ஸ்ட் போய் சொன்னா ஓகே ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப அவர் வந்து ஃபர்ஸ்ட் நரேஷன்லேயே ஓகேன்ட்டாரு, நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. தினேஷ் அண்ணன் கேரக்டருக்கு தான் எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்துச்சு. தினேஷ் அண்ணன் கேரக்டர் ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்துச்சு. எனக்கு என்னன்னா, எனக்கு அது ஹீரோ தான் பண்ணணுங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ல யாருக்கும் புரிய வைக்க முடியல என்னால் அதை. அது வந்து ஒரு மாமனாராகவே பார்க்குறாங்க. யோசிச்சு பார்த்தா அதுதான் அது ஒரு ஹீரோ, ஆனால் இன்னொரு ஹீரோவுக்கு மாமனார். அந்த ஒரு டிஃபிகல்ட் இருக்கு, யார் ஒத்துப்பா. ஆனால் எனக்கு என்னன்னா அந்த கேரக்டருக்கு எனக்கு ஹீரோ தான் வேணுங்கிறது. அதனால படம் கொஞ்சம் லேட்டாகவும் ஆச்சு, ஏன்னா காஸ்டிங் பண்ண. தினேஷன் ஆனால் மைண்ட்ல இருந்தாரு, மைண்ட்லலாம் வந்துட்டாரு. கேட்க கூச்சப்பட்டுக்கிட்டே இருக்கேன் நான். நீங்க போய் ஹரிஷ் கல்யாண் மாமனாரா நடிங்கன்னு சொல்லி எப்படி, எந்த தைரியத்துல நான் அவர் என்ன நினைப்பாரு, ஓ அப்ப நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன் என்னை பத்தி அப்படிங்கிற அந்த இதுக்குள்ள போயிட்டு நான் மாட்டிப்பாங்க. எனக்கு ரொம்ப வர பிடிக்கும். நம்ம போயிட்டு முதல் சந்திப்புல வாழ்க்கையில இவன் மாமனாரா நடிக்க கூப்பிடுறாங்கன்ட்டாருன்னா பாக்குற இடத்தெல்லாம் அந்த இதுக்கு போயிட்டேன். சரின்னு சொல்லி வேற யாரோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா என்னன்னா எதுவுமே ஒர்க் ஆகல. எதுவுமே அவங்களுக்காக நான் உடைக்க வேண்டியதா இருக்கு, இல்லைன்னா ஏதோ ஒரு இதுக்குள்ள போக வேண்டியதா இருக்கு. வந்தா சந்தோஷம், வரலன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அப்புறம் ஹரிஷ்ட ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், இந்த மாதிரி தினேசன் எனக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு. எந்த தினேஷ் அப்படின்னாரு. இந்த மாதிரி நாட்டக தினேசன் அப்படின்னு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னாரு.
ஒத்துப்பாரா அப்படின்னு தெரில, போவோமே பார்ப்போம். வீட்டில் உட்காந்து ஒத்துக்கு வர நம்ம யோசிச்சு வந்து தெரிஞ்சிடும்ல, இன்றைக்கி நைட்டு தெரிஞ்சிடும் ஒத்துப்பாரா இல்லையா, அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலான்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்ல போனேன். ஃபோன் பண்ணால் அடுத்த 2 நாளில் மீட் பண்ணேன். இந்த மாதிரி சொன்னேன், கதையை சொல்லும்போது சொன்னேன், இந்த மாதிரி உங்களுக்கு 40 வயசு, இன்னொரு 2 குண்டு போடுவேன்னு சொன்னேன். ஒரு குண்டு வந்து உங்களுக்கு இந்த படத்தில் 40 வயசு அப்படின்னா, அது குண்டுலாம் கிடையாதுப்பா, எனக்கு கலர் அடிக்க தான் கஷ்டம், இப்படியே இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சரிண்ணா. அப்போ இன்னொன்று என்னன்னு கேட்டார். நான் நரேஷன்லேயே சொல்கிறேன், இப்போ சொல்ல மாட்டேன், நரேஷனில் சொல்கிறேன். நரேஷனில் அந்த மொமெண்ட்டில் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது இல்லைன்னா டே அப்படின்னு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்கள் நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நரேஷன் ரொம்ப படத்தில் வர மாதிரியே 10வது நிமிஷமே தெரிஞ்சிடும். ஓகே, அந்த பொண்ணோட அப்பா அவர் பார்த்துட்டு சொல்லு அப்படின்ட்டாரு. என்ன இல்லைடா சொல்லு கன்டினியூ பண்ண அப்படின்ட்டார். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு 10 நிமிஷம் தான் சொன்னேன் மொத்தமாக க்ரக்ஷாக. நான் அவர் வந்து ஃபுல் கதைலாம் கேட்கல. அவர் என்ன கேட்டார்னா அதுக்கப்புறம் மிட்டு எண்டு சொல்லு அப்படின்னாரு. க்ரக்ஸ் மட்டும் சொன்னால் அவர் வந்து சரி நான் பண்ணுறேன் அப்படின்ட்டார். எனக்கு அப்படி என்னால் நம்பவே முடியல. என்னென்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாம் பண்ணுறேன்டா அப்படின்னாரு. அவருக்கு என்னென்னா விஜயகாந்த் சார் அந்த மேட்ரு, அதுக்கப்புறம் வந்து அந்த பொட்டு வச்ச தங்க கூடம் அந்த சாங்கு, நீங்கள் வரும்பொழுது அந்த பாட்டை நான் போடுவேன்னு சொல்லும்போதே அவருக்கு அப்போவே தெரிஞ்சிருச்சு போல. மேபி எனக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு விஜயகாந்த் என்ன மாதிரி விஜயகாந்த் சாருக்கு அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி அதில் அவர் என் கூட இதாகிட்டார் போல். நான் இன்னொன்று நான் விஜயகாந்த் சாருக்கு ட்ரிபியூட் கொடுக்கணுங்கிற அந்த எண்ணமும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஸ்க்ரீனில் வந்து ஒரு விஜயகாந்த் சார் ஃபேனாக ஒருத்தன் பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து அவருக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது அந்த இது. ஸோ அதனால் அப்படி தான் அதை உள்ளே வந்தார். ஓகே. மற்ற கேரக்டர்ஸ்லாம் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸில் காளி என்ன கேரக்டர் முடிவு பண்ணிட்டேன். கருப்பையானா லாஸ்ட் டைலாக் எழுதி முடிச்சு இந்த கதையை இப்படி மூடுறும் போது காளி வெங்கட் அப்படின்ட்டேன் நான். ஆமாம், அது மட்டும் நான் ரொம்ப எனக்கு என்னென்னா ரொம்ப ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மி, ஆனால் இன்னசென்ஸ் வேணும். ஓகே, அப்போ யாருக்கு வேணும்? அவர் தான் இன்னசென்ஸ். கொலையே பண்ணாலும் அவர் இன்னசென்ட்டாக கொலை பண்ணிட்டாரு, அந்த மாதிரி தான் இருப்பார். ஸோ அந்த கேரக்டருக்கு வந்து அவர் தான் வேணுங்கிறதுல ரொம்ப இதாக இருந்தேன். அப்புறம் எனக்கு பாலசரவணன் மேலே ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு விலங்குன்னு கிடையாது, எனக்கு டார்லிங் சைட்ல இருந்தே டைமிங் அந்த நேரத்துலேருந்து அவர் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். என் டைமிங் அவருக்கு ஒர்க் ஆகுங்கிறதுல நான் கொஞ்சம் நம்பினேன். அதனால எனக்கு அவரு கேஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களாம் ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல வச்சிருந்தா அவங்களாம் வந்துட்டாங்க. ஸோ அவங்கள நான் வர வச்சேன். அப்புறம் ஜென்சன் வந்து அந்த கேரக்டருக்கு எனக்கு யாரும் தெரியல. ஜென்சன் கேரக்டருக்கு வந்து எனக்கு கரெக்டான ஆள் உருவம் கிடைக்காமலே இருந்துச்சு. அப்புறம் நான் அயலி வெப்சீரிஸ் என் கணேஷ் வந்து எடிட்டர் வந்து என்னோட ஃப்ரெண்டு, அவன் ப்ரீமியர் கூப்பிட்டான். அப்போ நான் படம் பார்க்கும்போது எனக்கு அதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார்ல, எனக்கு பிடிச்சிச்சு. ஆள் வெடன்னு ஒரு மாதிரி ஸ்பான்டனிட்டியோட ஒரு ஆள் இருந்தாப்புல, தூக்கூட அவனை அப்படி சொல்லிட்டு நான் என் டீமில் சொல்லி அவருக்கு வர சொல்லிடு அப்படின்னேன். ஆடிஷன் நான் இல்லை அவர் தான் பண்ணுறாப்புல, வர சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் எனக்கு அவருக்கு பிடிச்சது அவர் பயங்கரமாக அது பண்ணி எனக்கு கொடுத்தாரு. சஞ்சனா கேரக்டருக்கு என்னென்னா தினேஷ் அண்ணனுக்கு வந்து அது ஹீரோயின் மட்டும் கிடையாது, தினேசனோட பொண்ணு வேற, டெபுட்டன்ட் தான் அதில் வேணுங்கிறதுல ரொம்ப இதாக இருந்தேன். அப்புறம் 2-3 பேர் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தோம். அப்போது சஞ்சனாவுடைய இது வந்துச்சு. அதுக்கப்புறம் வர வச்சு டெஸ்ட்லாம் பண்ணோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அவங்களுடைய அந்த டைமிங்கும் அந்த தமிழ் அவங்களுக்கு ரொம்ப நல்ல. நான் மெயினாக யோசிச்சுதான் அவங்க ஒரு ஆங்கிலோ இண்டியன் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான். ஓகே, அந்த வெலோனின்ற கேரக்டர்லாம் பார்த்துட்டு ஒரு பொது புத்தியில் ஆள் வெள்ளையாக வேறு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே அவங்க வந்து ஆங்கிலோ இண்டியன் போல அப்படின்னு நினச்சிட்டேன். பார்த்தா அவங்க தமிழ் சூப்பராக பேசுகிறாங்க. நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி லுக் டெஸ்ட் மட்டும் தான் செக் பண்ணாப்பேன். லுக் டெஸ்ட் செக் பண்ணிட்டு ஓகே தான் எனக்கு பிடிச்சிருச்சு, பண்ணிக்கலாங்க நம்ம இவங்களே இருந்துக்கிட்டோம் அப்படின்னா. அப்புறம் முதல் நாள் வரைக்கும் ஒரு டவுட் இருந்துச்சு. பட் முதல் நாள் நான் அவங்கள சாணியலில் விட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஓகே, சரியாயிட்டாங்க. மாண்டாஜி சாணியல்ற மாதிரி எடுத்தோம். ஓகே இந்த பொண்ணு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது இதாகிடுச்சு. சுவாசிகா, ஏன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கடைசியாக தான் வந்தாங்க. சுவாசிகா எப்படின்னா 2-3 ஆர்டிஸ்ட் எல்லாம் சொன்னேன் கதை, அந்த கதைலாம் சொன்னேன். ஒருத்தவங்க வந்து ஃபுல் கதை கேட்டுட்டு ஒரு மாதிரி இதாகிட்டாங்க, எமோஷனல் ஆகிட்டாங்கன்னா என்ன எப்படி இந்த கேரக்டருக்கு நீங்கள் யோசிச்சிங்க, நான் என்ன அவ்வளோ அவுடேட்டட் ஆகிட்டேன்னா அந்த மாதிரி ஆகிட்டாங்க. ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சு எனக்கு அப்புறமா அது தப்புன்னு புரிஞ்சுது போல். நான் ஒரு ஆர்வத்தில் போய் பேசிட்டேன். பட் நான் அப்புறமா யோசிச்சு பார்த்தா அந்த இடத்துல நான் இருந்து யோசிச்சு பார்த்தா இப்போ அப்படி இருக்கிறவங்க ஒருத்தவங்கள்ட்ட போய் மாமியார்னு சொல்லணும்ல, நீங்கள் ஹீரோயின் தான் ஆனால் இன்னொரு ஹீரோயினுக்கு அம்மா, ஹரிஷ் கல்யாணுக்கு மாமியார்னா உங்களுக்கு அப்போ அந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு மைண்ட் செட் யோசிச்சு பார்க்கணும்ல. நான் அதை யோசிச்சு பார்க்காம நான் ஏதோ எனக்காகவே இந்த உலகம் நடக்கிற மாதிரி நான் போய் எல்லாருக்கிட்டையும் எனக்காக வந்துங்க அந்த போய் நின்ட்டேன். அது ஒரு இதாச்சு. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்கிட்ட சொன்னால் நடக்கலை. அவங்களால ஒரு 6 மாதம் லேட்டு. ஓகே, இந்த கேரக்டர் காஸ்டிங் கிடைக்கல. ஏன்னா எனக்கு இதுவும் ஸ்ட்ராங்கான ஆள் இல்லைன்னா நான் ஷூட்டிங் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன்.
ரெகுலர் மாமியார் மாதிரிலாம் போக மாட்டேன், எனக்கு இதுவும் வேணும், தினேஷனுக்கு பேரா வேணும், ஆனால் இதாக வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கள தேடி கண்டுபிடிக்க இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 6 மாதம். ஓகே. அதுக்குள்ள ஹரிஷ் ஓகே அப்போ மாமியார் வரதுக்குள்ள நான் இன்னொரு படம் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கிங் போயிட்டாரு அவரு. ஓகே. ஆமாம் அப்படிதான். நான் எனக்கு காஸ்டிங் தான் ரொம்ப முக்கியம். நான் கேரக்டர் ஓரியன்டாக படம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் போயிட்டு காஸ்டிங் எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆனால் நான் மாட்டிக்குவேன். ஸோ அதனால இவங்களுக்காக வெயிட் பண்ணல, இவங்க யாருன்னு தெரியாமலே 6 மாதம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அப்போ ஒரு ஃபோட்டோ என் டீம்ல இருந்து நிறைய சாய்ஸ் அனுப்புவாங்கல்ல, அப்போ பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பிவிட்டு அந்த ஃபோட்டோ வந்து பார்த்துட்டு சரி ஓகே இவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வர வச்சு ஆடிஷன் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள அவங்க ஒரு யூடியூப் இது அனுப்பி விட்டாங்க. அவங்களுடைய யூடியூப்லேயே ஒரு படம் இண்டிபெண்டா ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு வசந்தின்னு நினைக்கிறேன், அதை பார்த்துட்டு ஓகே எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ என்னன்னா அவங்க கதை சொல்லணும், அவங்க ஒத்துக்கணும், அது இருக்கு. ஆனால் அது இதில் என்னன்னா 2 காம்ப்ளிகேட்டட் கேரக்டரு, 2 பேர்கிட்டையும் ஒரே மீட்டிங்கில் ஓகேன்ட்டாங்க. ஆனால் அவங்கள ரீச் பண்ண தான் எனக்கு வந்து நான் யோசிச்சது தான் ரொம்ப நாளாக எடுத்துக்கிட்டது. பேசாமல் அவங்கள முன்னாடியே அதை நான் பண்ணியிருந்தேன்னா இந்த படத்தை நான் போன வருஷமே ரிலீஸ் பண்ணிருப்பேன் போல, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் ஏன்னா அவங்க யாருமே எனக்கு இவங்க இப்போ தினேசனும் சரி ஸ்பாசிக்காவும் சரி யோசிக்கிறேன் இல்லை நான் சொல்லட்டுமா எதுவுமே சொல்ல, நான் நரேஷன் முடிச்சு அடுத்த செகண்ட் ஓகேன்ட்டாங்க. ஓகே. 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 டிஎஸ்கே கேரக்டர் வெங்கடேஷ் கேரக்டர் வந்து அதனால என் உயிர் எடுத்து வாங்கிட்டாப்ல. என்னென்ன சொல்றீங்க? ஏன்னா உயிர் எடுத்துட்டாப்ல அவரு. இன்ஸ்டால போட்டு டார்ச்சர் பண்ணி பிளாக்மெயில் எல்லாம் பண்றாரு. ஓஹோ நீங்க வந்து மதிக்க மாட்டீங்களா, நீங்களாம் அப்ப வந்து எங்களை மாதிரி நீங்க என் இடத்துல இருந்து பாருங்க இது சொன்னாரு. இது சொன்னா பிளாக்மெயில் பண்ணாரு, வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க பாத்தீங்களா புதுசா வரவங்களுக்கு, அந்த மாதிரிலாம் புரட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. என்னடா இவரு தர்ணாலாம் பண்றாரு, ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்றாரு, வர சொல்றா அவரு அப்படின்னு சொல்லிட்டேன். ஆடிஷன் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னா அப்புறம் ஆடிஷன் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஓகேன்ட்டேன். அவ்வளவு அது வேணும், அந்த டெஸ்பிரேஷன் இருந்தால் தான். இல்லைன்னா எப்படி 1,00,000 பேர் இருக்காங்க, நான் எப்படிங்க சூஸ் பண்ண முடியும்? அவங்களுடைய இது என்னன்னு எனக்கு தெரியாது இல்ல. அவர் அடம் பிடிச்சி தான் உள்ள வந்தாப்புல. ஓகே. கேரக்டரா அந்த கேரக்டர் வெற்றி சார் சொன்ன மாதிரி ஒரு இரிட்டேட் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர் தான், சூப்பராக பண்ணிட்டாரு. இப்போ கெத்து கேரக்டருக்கு வந்து 2 லுக் இருக்கு. ஓப்பனிங்கில் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் கடைசியாக பேட்லேருந்து ஓவர்லாப்லேருந்து வெளியே வருவார். செம மாசான ஒரு விஷயம். ஸோ இந்த 2 லுக்லேயுமே வந்து இதுலேயும் பயங்கர யங்காக மாசாக இருப்பார், இதில் கொஞ்சம் ஓல்டாக மாசாக இருக்கார். ஆனால் அந்த மாசுன்றது குறையவே இல்லை. அது இந்த கேரக்டரை வச்சு நீங்கள் ஒன்று ப்ளே பண்ணியிருப்பேன், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. ஸோ அந்த அவரோட கிரிக்கெட்டிங் ஸ்டைல், அந்த என்ட்ரி, அந்த சாங்கு, இப்படி போகலாம். காட்டான் அவ்வளோதான். அவர் ஒரு காட்டானா ஊரில் நல்லா தான் சொல்லுவாங்க. ஊர் சைடில் இந்த மாதிரி ஆட்களை காட்டான சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன் அந்த கேரக்டர் எப்படி இருக்கும். ஊர் சைடில் என்னன்னா பாட்டு போடுவாங்க, ஆனால் எல்லா நாளும் ஒரே பாட்டு போட மாட்டாங்க. பாட்டு போடுவாங்க. நான் இறங்கும்போது பாட்டு போட்டிருக்காங்க, பவுலிங் போல்டு எடுத்தனா அதுக்கு ஒரு பாட்டு போடுவாங்க, ஸ்ரீநாத்னு சொல்லிட்டு இல்லை ஜெயிர்கான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாட்டெல்லாம் போடுவாங்க. பர்டிகுலராக ஒரே பாட்டை ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. பட் சினிமாவில் அதை ஒரு கேரக்டராக மாற்றணும்ல. இப்போ நான் டெய்லி ஒரு பாட்டு போட்டால் அந்த கிளைமேக்ஸ் மொமெண்டம் வராதுல்ல. ஸோ அதனால் இவர் என்ன ஃபேனாக இருக்கலாம், ஏன்னா நம்ம ஒரு பர்செப்ஷன் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வரணும்னா அதை தான் பண்ணணும். ஸோ அந்த கேரக்டராக மாற்றணும் பொழுது அதுக்காக எனக்கு தலைவனை பிடிக்கும், கேப்டனை பிடிக்கும். அதனால நான் வந்து ஓகே வைடா விஜயகாந்த் சார் பாட்டு அப்படி சொல்லிட்டு நான் அந்த இப்போ எப்படி இப்போ ரஜினி சாருக்குன்னா ஒரு பொதுவாக எம்என்எஸ் தங்கன்னா அது ஒரு ஐகானிக்கான அண்ணனுக்கு ஜெயனோனே அதே மாதிரி இங்க விஜயகாந்த் சார்னா இந்த சாங் எனக்கு 2-3 சாங் பிடிக்கும். பட் எனக்கு இந்த சாங் பர்டிகுலரா பயங்கரமா பிடிக்கும். அதுலயும் அந்த அண்ணன் நீ தங்க கட்டி சிங்கக்குட்டி, அப்புறம் அண்ணன்னா அண்ணன் அந்த 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 எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அது ஒரு திருவிழா வந்துடும். ஸோ எனக்கு என்னன்னா இதை தேட்டரா பார்க்கும்போது, தேட்டர்ல உட்காரும்போது சரௌண்டிங்ல கேட்கும்போது பயங்கரமா இருக்கும். ஸோ அந்த இதுக்காக பண்ணதுதான், அது பிளான் தான். ஓகே. ஸோ அவரோட பேட்டர்ன் எல்லாமே நீங்கள் அவரை பார்த்து, ஏன்னா நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க. ஸோ எல்லாமே அவரு பார்த்து உங்க மைண்ட்ல இருக்க விஷயங்கள். கிரிக்கெட் ஆடுறாரு. ஓகே. தினேசனை வந்து உண்மையை சொல்லட்டுமா, நான் அவருக்கு எந்த கரெக்ஷனும் இல்லை வந்து என்ன இந்த மாதிரி ஷார்ட்ஸ் ஆடணும்லாம் சொல்லல. அந்த நோ லுக் ஷாட் மட்டும் தான் நாங்கள் வந்து எழுதியிருந்தோம். ஓகே. அந்த மொமெண்ட் பார்க்காமலே 6 அடிக்கிறது அது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டுக்காக நோ லுக் ஷாட் வந்து இது பண்ணோம். மற்றபடி கிரிக்கெட்டிங் ஸ்கில்லு அந்த பேட்டிங் எல்லாமே அவராக பண்ணுது. என்ன சொல்ல போனால் அந்த நுவான்சஸ்லாம் சொல்லி கொடுத்தா வராது. ஸோ அவங்க ஆடுவாங்க, அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப இயல்பாக அவங்களுக்குள்ள, ஏன்னா அவங்க எல்லாருக்கும் கிரிக்கெட் தெரியும். ஓகே. தினேசனா இருக்கட்டும், ஹரிஷ் கல்யாணா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே கிரிக்கெட்ஸ் நல்லா அவங்களுக்கு தெரியும். ஸோ உள்ளே என்ன நடக்கும், பவுலிங் போடும்போது என்ன பண்ணுவாங்கிறதெல்லாம் நம்ம போய் சும்மா சொல்ல தேவையில்லை. கதைக்கு ஏதாவது தேவைன்னா மட்டும் சும்மா இன்சர்ட் பண்ணிட்டு வந்துடலாமே தவிர மற்றபடி நம்ம போட்டு திருப்பி அந்த மாதிரி இது அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. தினேஷன் என்னோட கிரவுண்ட்லேயே தான் இருப்பார். ஓகே. அவர் நான் பிரேக் அவுட் கேமரா திருப்பி வேற ஷூட் பண்ணியிருந்தாலும் அங்கே எவனையா போய் பவுலிங் போட சொல்லி விளையாண்டுட்டு தான் இருப்பார் அவர்.
ரைட்டு. ஸோ அந்த முதல் பால் சாமி கூட்டிட்டு மற்ற பால்லாம் அவன் எடுத்து பண்ணுற வசனமாகட்டும், அதே போல் அவுட் ஆகும்போது மற்றவங்க செலிப்ரேட் பண்ணுறதை பார்த்து ரசித்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே வெளியே வர்றது, இதெல்லாமே வந்து ஏன்னா எண்ட் ஆஃப் த டே கிரிக்கெட் படங்களில் இல்லை கிரிக்கெட் நம்ம பார்க்கும்போதே வந்து பேட்ஸ்மேன் வந்து 50 அடிக்கணும், செஞ்சுரி அடிக்கணும், நமக்கு பிடிச்ச பேட்ஸ்மேன் நினைப்போம். படங்கள்லையுமே அது ஒரு பெரிய மாசான செலிப்ரேட் பண்ணுற விஷயம். ஆனால் வேணும்னு அவுட் ஆகிட்டு அவங்க எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறான் அப்படின்றபோது அந்த இடத்துல நான் யாருன்றதை காட்டுறது வந்து புதுசாக இருந்துச்சு. ஸோ இது நீங்கள் ஒர்க் பண்ணதை பற்றி பேசலாம். அந்த ஃபர்ஸ்ட் பால் சாமிக்கு வர்றது வந்து ஊர்ல நடக்கிறது இருக்காங்க. அது எப்படின்னா அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிடக்கூடாது, அசிங்கமா போயிருமேங்கிறத வந்து இப்படி மாத்தி சொல்லுவாங்க. ஓகே. ஆனா இந்த இது வந்து சினிமாக்காக பண்ணது. லாஸ்ட் வர்றது என் விக்கெட் எடுத்த ஆக்சுவலா அது உண்மை தானே. என் விக்கெட் எடுத்து கொண்டாடுறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் தானே இருக்கு. இன்னொன்று அந்த கேரக்டரே ஒரு மாதிரி ஈகோயிஸ்டிக் கேரக்டர். பின்னால அவன் என்னை அவுட் ஆக்கிட்டு இதா பார்த்தான் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு தேவைப்பட்டது. ஸோ அதனால அதை அந்த கேரக்டரை எனக்கு சதாத்தை விட எதிரி எனக்காக என்னை வீழ்த்த எவ்வளவு சந்தோஷப்படுறாங்கல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப கர்வமா இருக்கும். அந்த கேரக்டர் லைட்டா ஒரு கர்வமான ஒரு கேரக்டர் இல்ல, அதுக்காக பண்ணது அந்த ஐடியா. அந்த 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 கேரக்டரைசேஷனை ஆடியன்ஸுக்கு எவ்வளவு தூரம் கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிறது. ஈஸியா சதம் அடிச்சுட்டு அவர் பேட்டை தூக்கிட்டு போயிடலாம், அப்போ அவர் கெத்தா தான் இருந்திருப்பாரு. அது அங்கேயே முடிஞ்சிடும். ஆனா அந்த 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 எமோஷனை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு வரணும்ல. நான் அந்த அதுல ஒரு கேரக்டரைசேஷனை சொன்னேன்னா நாளைக்கு ஹரிஸ்டியன் பவுலிங் போட்டு அவுட் ஆகிட்டு செலிப்ரேட் பண்ணாதப்ப அவருக்கு குத்துணும்ல. ஸோ அதனால அது கதைக்காக கொண்டு வந்த விஷயம், அதை ஆட் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்தது. சூப்பர்ண்ணா. ஸோ பொட்டு வச்ச தங்கக்கூடம் மாதிரி என்னென்ன ஆப்ஷன் வச்சிருந்தீங்க, இல்லை அடுத்த படத்துக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா அந்த மாதிரி? பொட்டு வச்சு தங்க கூட மாதிரி இல்லை, அதுக்கு பதிலாக இது இல்லாட்டி இது அப்படி ஏதாவது இருந்திருக்கும்ல, இல்லை இதுதான் தீர்க்கமா இந்த பாட்டு? இல்லை பாட்டும் இதுதான் கன்ஃபார்ம். ஓகே. எனக்கு என்ன பயம் இருந்ததுன்னா ஒருவேளை ஆடியோ ரைட்ஸோ இல்லை அந்த மாதிரி ஏதோ ஆகிடக்கூடாது. ஆனால் நான் ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன், ஓகே இது இல்லைன்னா கஷ்டம், எனக்கு அந்த எலிவேஷனே கிடைக்காது. கிரிக்கெட் விளையாடுறதெல்லாம் இங்கே அவனுக்கு பெருசாக பண்ண மாட்டான். எந்த சுச்சுவேஷனில் என்ன மாதிரியான வைப்பு கொடுக்குறோங்கிறதுல ப்ரொடக்ஷன் சொல்லிட்டேன். நான் ஆரம்பத்தில் ரைட்டிங்லேயே இருந்ததுனால அப்பயே சொல்லிட்டேன் பர்மிஷன் வாங்கி பாட்டு வேணும். அவங்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும்ல அவங்க கதையை பண்ணும்போது. ஆடுங்கடா என்ன சுற்றியும் அதே மாதிரி தான். எனக்கு விஜய் சார் படத்தில் நிறைய ஓப்பனிங் சாங் சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கில்லியாக இருக்கட்டும் இல்லை வந்து இதாக இருக்கட்டும். பட் எனக்கு என்ன செலிப்ரேஷன் மோடு வந்து இந்த ஆடுங்கடா என்ன சுற்றியில் இருக்கிறதா ஒரு ஃபீல். இன்னொன்று இது வந்து மிட்ல வந்தது, 2007 வந்தது. கரெக்ட். ஸோ அந்த சைடு ஆடியன்ஸுக்கும் தெரியும், அதுக்கப்புறம் அந்த ஆடியன்ஸுக்கும் தெரியும், அந்த 2K கிட்ஸுக்கும் தெரியும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனால் அது பெருசாக தெரியாமல் போயிடக்கூடாதுல்ல. அப்புறம் ரொம்ப இப்போ இங்கே வந்தால் நம்மள மாதிரி ஆட்களுக்கு அது கொஞ்சம் அவே ஆகிடக்கூடாது. ஸோ ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு சாங் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணது தான் அந்த போக்கிரி பொங்கல். ஓகே. அகிலா கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் பற்றி பேசணும். முன்னாடி 2-3 இடங்கள் அந்த ஷார்ட் வரும். ஸோ ஒரு பர்த்டேக்கு வந்து இவர் போவார், ஹரிஷ் போய் ஜெர்சி கொடுப்பாரு, டிஎஸ்கே கோப்பிட்டு இவன் நம்ம வீட்டுக்கு வரான்ற இதில் நடக்கும். அப்புறம் ஹோட்டலில் பரோட்டா வாங்க போவார், அங்கே உட்காந்து காளி வெங்கட் அவரோட சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்னம்மா ப்ராக்டிஸ் போலையா? அப்போ தான் நீங்கள் வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அதுவும் கிரிக்கெட்லாம் சொன்னோம்னா லைட்டாக ஏதோ ப்ராக்டிஸ் அப்படின்னு தெரியும். அப்புறம் இவரோட வரும் கடைசியாக வந்து அந்த இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் அந்த ஏன் அந்த பொண்ணு விளையாடக்கூடாதுன்ற சீனு, கடைசியாக ஒரு ஸ்ட்ரைட் டிரைவோட அந்த கேரக்டர் பயங்கரம் எலிவேட் பண்ணுறீங்க. ஸோ அகிலாவோட கேரக்டரை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தது, அவங்கள காஸ்ட் பண்ணது ஏஜென்ட் டீனா. ஆஹா, ஓகே. இன்ஸ்பயர்டு பை ஏஜென்ட் டீனா. சூப்பர். இல்லை அந்த ஆர்க் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த விக்ரம்ல எனக்கு ரொம்ப பர்டிகுலராக எனக்கு செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப பிடிச்ச ஹை மொமெண்ட் வந்து ஏஜென்ட் டீனாவோட. ஓகே. இது அந்த மாதிரி தான். அதாவது என் 2 ஹீரோவும் கையெறிவு நிலையில இருக்கும் பொழுது யார் அந்த டீமை காப்பாத்துறது, யார் பண்ணா அது மொமெண்டா வேற இருக்கும். ஸோ எனக்கு நான் அவரை கனா ஃப்ரம் த டீம் ஆஃப் கனா வேற. ஓகே. ஸோ அதனால அப்படி முன்னாடி இன்னும் கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பேன். எனக்கு என்னன்னா அங்கே நான் பண்ணிட்டேன்னா ஆடியன்ஸுக்கு இங்கே கெஸ் பண்ணிடுவாங்கிற பயத்தில் நான் வந்து ரொம்ப ரொம்ப டீட்டெயில் பண்ணாமல் விட்டேன். ஓகே ஓகே. 2-3 பேர் கேட்டாங்க அந்த பொண்ணை வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த் கொடுத்துருக்கலான்னு. அந்த நான் வந்து ரொம்ப இன்டென்ஷனாக இருந்தேன், அந்த பொண்ணை நான் யூஸ் பண்ண போகிறது அந்த மொமெண்ட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி மொமெண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணும்போது அது எனக்கு அந்த மொமெண்ட் உருவாகினா போதும். அந்த பொண்ணோடைய ஒர்க் வந்து இந்த படத்தில் கான்ட்ரிபியூஷன் அந்த சீனை அந்த எலிவேட் பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான். ஒரு ரைட்டராக எனக்கு அவ்வளோதான் தோணுச்சு தவிர அந்த பொண்ணை வந்து நான் ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போகணுங்கிற எனக்கு அந்த இது இல்லை. ஓகே. அதனால் நான் வந்து ஏஜென்ட்டினா அந்த ஐடியா தான் நான் பிடிச்சேன், அந்த டெம்ப்ளேட்டுக்கு தான் அதை நான் பண்ணுறேன். ஓகே. ஸோ இன்னொன்று இவங்க ப்ராப்பராக கிரிக்கெட் கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் காட்டா மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பாலை சுற்றிக்கிட்டே இருக்காங்க, அது ரன்ஸ் வருது அப்படின்றத தாண்டி ப்ராப்பர் கிரிக்கெட்டிங்காக இங்கே யாரும் ஆட மாட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து அகிலா கேரக்டர் வந்து ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரைட் ட்ரைவ் வந்து எந்த பிளேயர் ஆடுறாங்களோ, ஸ்ட்ரைட் ட்ரைவோ கவர் ட்ரைவ் ஆடுறாங்களோ அவங்க தான்
பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த குறிப்பாக அந்த ஷாட்டை நீங்கள் பிளேஸ் பண்ணதுக்கான விஷயம் என்ன? ஸ்ட்ரைட் டிரைவ் ஆடலாம் ஏன்னா ஒரே ஷாட்டு, ஆனால் அந்த பொண்ணு பயங்கரமான கிரிக்கெட்டர் எனக்கு சொல்றதுக்கு வேணும்ல, அதுக்காக தான். இப்போ கண்ணாபண்ணான்னு சுற்றி இருந்ததுன்னா எஜ்ஜி பட்டு போயிடுச்சு அப்படி சொல்லலாம். பட் அந்த சவுண்டு, அந்த ஸ்ட்ரைட் டிரைவ், அந்த போஸ்டர், இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் அந்த ஒரு ஷாட்டில் தெரிஞ்சிடும் இந்த பொண்ணு ப்ராக்டிஸ். ஏன்னா நான் எதையுமே காட்டல, அப்போ இந்த இடத்துல நம்ப வைக்கணும்ல நான். ஸோ இது நடிச்சிருந்தா இப்போ ஆப்வியஸாக நம்ம சப்கான்ஷியஸ் என்ன மைண்ட் போவோம், இந்த பொண்ணு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கு, இந்த பொண்ணு இது பண்ணியிருக்கு, அதுவும் காளி என்ன பொண்ணு வேற, அவரே கிரிக்கெட். ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்காக தான் அந்த ஷாட்டை ஃபர்ஸ்ட் ஷாட்டாக வச்சது. ஓகே. ஸோ காளி வெங்கடவருடைய கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் அதை ப்ளே பண்ணது அந்த இன்னசென்ஸ் இதெல்லாமே. குறிப்பாக ஒரு சீனில் வந்து நடிப்பில் பயங்கரமாக, எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பல படங்களில் அவர் பயங்கரமாக எக்ஸல்லாம் இருந்தாலும் அந்த ஒரு ரியாக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இதை கொண்டு வந்தார், நீங்கள் எப்படி அதை கன்வே பண்ணியிருப்பீங்கன்றது இதுவாக இருந்தது. டிஎஸ்கே வந்து அவர் அசிங்கப்படுத்துவார், கூட ஹரிஷ் இருப்பார், பின்னாடி அவங்க பொண்ணு இருக்கும், பேருக்கு தான் கேப்டன் இவன் வரும்னா நீ உட்காந்துக்கிறியான்ற போது கண்ணு கலங்கி உதடு லைட்டாக பிதுங்கி அது ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு. அது அது வந்து எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரில. ஸோ சூப்பராக கன்வே பண்ணியிருப்பாரு. இந்த ரியாக்ஷன் நீங்கள் அவர்கிட்ட கன்வே பண்ணதும் அவர் டெலிவரி பண்ணதும் மோஸ்ட்டு நிறைய வழியில் இன்னொன்று வந்து என்னன்னா, சொந்த பசங்களுக்கு முன்னாடி அசிங்கப்படுறது. அது வந்து பயங்கரமான ஒரு பெயின். நம்ம யாருக்கானாலும் இதாகலாம், பையனுக்கு நம்ம தான் ஹீரோவாக இருக்கணும், அது எந்த அப்பாவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது பையனா மீன்ஸ் குழந்தைங்க, பொண்ணாக இருக்கட்டும். ஸோ அப்போது யார் முன்னாடி அது வந்து பயங்கரமான பெயினில் ஒரு தகப்பனுக்கு இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமானது, என் பையன் முன்னாடி நான் அசிங்கப்பட்டுறக்கூடாது. அந்த மேட்ரு இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். அதனால் அந்த இடத்துல எனக்கு ஒரு எமோஷன்ஸ் தேவைப்பட்டது. ஸோ நான் அதுக்காக அதை அப்படி பண்ணேன். இன்னொன்று காளி என்னன்ட்டுலாம் நம்ம ரொம்பலாம் பேச வேணாம்ப்பா, அது அவர் புரிஞ்சுப்பார். அவர்லாம் வந்து ப்ரோ, அந்த விஷயத்தில் ப்ரோ. நம்ம சொல்லி என்னென்னா சின்ன சின்ன இடம் மட்டும் தான் நம்ம வந்து சொல்லுவேன், இந்த படத்துக்கு என்ன வேணுங்கிறத மட்டும் தான் சொல்லுவேன். அவர் நிறைய கொடுப்பார், உனக்கு நிறைய வெரைட்டிஸ் கொடுப்பார், நம்ம சூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். எனக்கு இது போதுன்னு ஸ்டே எனக்கு எங்கே ஸ்டே வேணும்னு மட்டும் தான் நான் கேட்பேன். ஏன்னா நான் சொல்லிடுவேன், இந்த டைலாக் பேசும்போது கூட கேமரா மூஞ்சில் தான் இருக்கும், ஷார்ட் அதை தான் யூஸ் பண்ணுவேன். அவன் பாலசரவணன் டைலாக் பேசிகிட்டு இருக்கும்போது கூட கேமரா நான் ஓன் ஷார்ட்டு தான் யூஸ் பண்ணுவேன், டைலாக் உன் மேலே தான். ஸோ அப்போ ஆடியன்ஸுக்கு வந்து நீ அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தான் நான் பார்க்க வைப்பேன், ஏன்னா டைலாக் தான் எதுக்கு அது அப்படி சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் சொல்லும்போது அவங்க ரொம்ப கான்சியஸாக இது பண்ணுவாங்க. யசோதைக்கும் கெத்துக்குமான அந்த லவ் போர்ஷன் வந்து பயங்கரமாக லவ் பண்ணிட்டு இருக்கோம் வெளியிருந்து பார்க்கும்போது. ஸோ இவர் வந்து வெளியே பயங்கர கெத்தாக இருக்காரு, ஆனால் ஒய்ஃப் கிட்ட வந்து ரொம்ப சாந்தமாக இருக்காரு, வீட்டில் அதிர்ந்து கூட பேச மாட்டுறாரு. 3 பெண்களுக்கு மத்தியில் ஒரு வாழ்க்கை இருக்குது, அம்மா, ஒய்ஃபு, பொண்ணு. ஸோ அதில் வந்து 3 பேருமே இவரோட ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க. குறிப்பாக அம்மாவும் பொண்ணும் எதிர்த்து கூட பேச மாட்டுறாங்க, இவங்க எதிர்த்து பேசுகிறாங்க, ஆனால் அதில் ஒரு காதல் இருக்குது. இவர் அந்த லவ் யூன்னு சொல்கிறதுலேருந்து அவங்க திருப்பி வந்து என் ஞாபகம் வந்துன்னா ஒரு சேலையை எடுத்து தூங்க மாட்டியா, யார் துவைக்கிறதுன்ற கேட்குறது, ஏன் என்னை விட்டுட்டு போனேன்னு குழந்தை மாதிரி உடஞ்சி அலறது. ஸோ இவங்க 2 பேருக்குமான விஷயங்கள் பற்றி பேசலாம், இந்த கெமிஸ்ட்ரி பற்றி பேசலாம். எழுதிட்டேன். சரி, எப்படி டெலிவர் பண்ணாங்க அவங்கள்ட்ட, நீங்கள் எப்படி சொல்லி புரிய வச்சிங்க? மொதல் 2-3 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா அதை கன்ஃபார்மாக இது பண்ணுறது. சுவாசிகாவுக்கு வந்து என்னென்னா பயங்கரமான கிராஸ், நம்ம என்ன கேட்குறோமோ அவங்க சூப்பராக பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த செட்லேயே நிறைய டேக் போகாத ஆள் அவங்க தான். இன்னொன்று அவங்க தான் இந்த செட்லேயே வந்து தமிழ் இல்லாத, தமிழ் தெரியாத ஆட்கள். ஆனால் டேக் அவங்க கேரவன்லேருந்து இறங்கி அந்த காஸ்டியூம் போட்டுட்டு இறங்கி இங்கே செட்டுக்கு வருவாங்க. அதை நடந்து பார்க்கும்போது அவங்க அங்கே கேரவன்லேருந்து வெளில வரும்போது அந்த கேரக்டர் தான். இது நான் டெம்ப்ளேட்டுக்கெலாம் சொல்லல, ரொம்ப கிளிஷியாவோ இல்லை அந்த மாதிரி தான் சொல்ல, நானே பார்த்துருக்கேன். நான் வந்து அதை மேக்கிங்லாம் எடுக்க சொல்ல மாட்டேன், அதை எடுக்கடா தயவு செய்து அப்படின்னு. நான் சில நேரம் எல்லாம் என்ன தெரியுமா பண்ணியிருக்கேன், அவங்க வந்து சும்மா நின்றுட்டு இருப்பாங்கல்ல, அதை நான் கேண்டிடாக ஷூட் பண்ணிலாம் படத்தில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. அவங்க வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பாங்க, அப்போ நான் என்னென்னா மெயினாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஓகே, கேமராவுக்கு மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரக்கூடாது, அந்த இது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்து மலையாளம் அப்புறம் அவங்களுக்கு இது லாங்குவேஜ் இஷ்யூ இருக்கனால அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சில ஷாட்லாம் நான் வந்து கேண்டிடாக ஷூட் பண்ணேன். அதான் சொல்ல, இதில் எதுவுமே நான் கிரெடிட் எடுத்துக்கவே முடியாது, எனக்கு தெரில. நான் இந்த ஷாட்லாம் ஓகே பண்ணேன்னா இல்லை ஓகே பண்ண ஷாட்டையும் நான் வந்து ஓகே பண்ண ஷாட்டை தான் நான் எடிட்டில் யூஸ் பண்ணணும்னு கேட்டாலும் அதுவும் கிடையாது. நான் வேணான்னு சொல்லி 1 மோர் பண்ண ஷாட்டு அங்கே எடிட்டில் பார்க்கும்போது நல்லா இருந்திருக்கு, நான் அதையும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் அமைஞ்சு தான் வந்திருக்கு, அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நான் இதை ஓகே பண்ணி நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எழுதுனது வந்து அதான் நான் அந்த ஒரு ஜோனுக்குள்ளே போயிட்டோம். நமக்கு சில விஷயங்கள் நம்ம இன்ஸ்டிங்க்டாக தோணும்ல, அதில் போகிறது தான். இன்னொன்று ஒரு 10 சீனுக்கு அப்புறம் அந்த கேரக்டர் என்ன பிஹேவ் பண்ணுங்கிறது ஒரு ரைட்டுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸ்கோப் கிடச்சிரும், நமக்கு அந்த ஸ்கோப் வந்துடும், இவங்க 2 பேருக்குள்ளே என்னென்னலாம் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கமெண்ட்ரி
ஸோ கிரிக்கெட் படங்களில் கமெண்ட்ரின்றது ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் சில படங்களில் வந்து ஒரு சில ஆர்டிஸ்ட் வந்து தொடர்ந்து அந்த கமெண்ட்ரி அவங்களே காஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ இன்னமும் நம்ம சென்னை 28ல் படவாகோபி பேசுகிற வசனங்கள்லாம் வந்து அவர் பந்தை பிடிக்கவில்லை, பந்து தான் அவரை பிடித்ததெல்லாம் இன்னும் நமக்கு வந்து டெம்ப்ளேட்டாக நிறைய மீம்ஸ்லாம் பார்க்குறோம், அதெல்லாம் வருது. ஸோ இதில் கதிரை காஸ்ட் பண்ணது வந்து சூப்பரான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு ஒரு நேச்சுரலாகவே ஒரு ஃபன் இருக்குது. ஸோ இதில் அவர் பண்ணது இணைந்த கைகளில் வேற கீர்த்தி பாண்டியன் அப்பா அருண் பாண்டியன் சொன்னது, நீ பேசின பேச்சுக்கு அந்த பொண்ணு பாலை ஆஃப் சைடில் ஆடுற மாதிரி தெரியல, அடிச்ச மாதிரி தெரியல, ஒன்னதான் செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குன்றது. ஸோ இந்த ஹியூமர் சென்ஸு, இன்னொன்று கதிரை நீங்கள் அந்த கேரக்டர் கமெண்டேட்டராக காஸ்ட் பண்ணது, ஸோ இந்த விஷயங்கள் பற்றி பேசலாம். ஆக்சுவலாக கதிரை என்னன்னா ஃபர்ஸ்ட் டப்பிங் பண்ணோம், அப்புறமா தான் ஷூட்டிங் வந்தோம். அப்படியா? ஆமாம், ஃபர்ஸ்ட் அந்த கேரக்டர் வந்து நாங்கள் ஷூட் பண்ணலை, பேட்ச் தான் அது. 3 மணி நேரம் தான் மொத்தமாகவே படத்துக்கு அவன் ஷூட்டிங்கே வந்தான். ஓகே. ஃபர்ஸ்ட் டப்பிங் பண்ணிட்டோம், என்னென்ன பேசணுங்கிறது டப்பிங் பண்ணிட்டு அந்த டப்பிங் ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போய் ஷூட்டிங் பண்ணிட்டு வந்தோம் நாங்கள். என்ன சொல்கிறீங்க? ஆமாம். ஏன்னா எனக்கு என்னென்னா அந்த இடத்துல ஏதோ ஒன்று வேணும், எனக்கு ஏதோ தேவைப்படுது அந்த இடத்துல, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது. ஸோ அப்போ நான் மெயினாக எது சொன்னாலும் ஃபஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட் தான் மைண்டில் வைப்பேன். ஹியூமரும் கூஸ் பம்ப்ஸ் எனக்கு ரொம்ப தேவைப்படும், எனக்கு அது மொமெண்ட்ஸாக இருக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு. அப்போ எனக்கு கதிரையும் நான் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணுறது எனக்கு பிடிக்கும். அவனுடைய சின்ன சின்ன இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அவனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அவனும் உடனே நான் உடனே வந்துட்டான். அவனுக்கிட்டையுமே அந்த ஸ்பான்டனிட்டியும் அந்த டைமிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இதை பற்றி பேசுகிறா அப்படின்னு சொல்லுவேன். அவன் அதை வந்து இப்போ நான் வந்து அந்த ஒரு இடத்துல சொன்னேன், ஒன் டே சூரியகுமார் யாதவ்னு நினச்சேன், நான் T20 சூரியகுமார் யாதவோட இதை நான் சொன்னால் நல்லா இருக்காது, ஆனால் அவன் சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ அந்த இது அதே மாதிரி ஒரு நல்ல சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒருத்தன் டக்குன்னு ஆடியன்ஸுக்காக ஒன்று பேசுகிறாங்கும்போது பயங்கரமாக இருக்காங்க. அதுதான் அந்த பொண்ணோட டயலாக், அந்த உன்னை செருப்பாடு அடித்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது அவன் அது ஹீரோ சொல்லியிருந்தா அது ரொம்ப அவ்வளோ இதாக இருந்திருக்காது. அதையே வந்து அவன் சொல்லும்பொழுது அவன் தான் நம்ம வெகுஜன மக்களுடைய கனெக்ட். அவன் சொல்லும்போது பயங்கரமாக, ஆக்சுவலாக அந்த படத்துலேயே அதிகபட்ச கைத்தட்டு வந்த இடம் எனக்கு அதில் ஒன்று, அந்த இடத்துல அந்த இடம் ஒன்று. ஈவனாக யுனானிமஸாக எல்லா இதுலேயும் வந்துச்சு, எல்லா தேட்டர்லேயும் அந்த இடம் வந்து தேட்டரு எரப்ட் ஆச்சு. அது வந்து கதிர்க்காகவோ இல்லை அந்த பொண்ணுக்காகவோ கிடையாது, அது மைண்ட் செட்டு, அந்த ஆடியன்ஸோட மைண்ட் செட்டு. நான் அதை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீ சொல்லிட்டடா அப்படிங்கிறதோடைய அந்த வெளிப்பாடு இருக்குல்ல, அதனால கதிருக்கு அவனுக்கும் ரொம்ப இருந்துச்சு. அவன் எனக்கு மெசேஜ் பண்ண ரொம்ப நல்லது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதான் சின்ன சின்ன கேரக்டர், ஒரு ரைட்டராக எனக்கு அதுதான் வேணும். ஒரு சின்ன சின்ன கேரக்டர்லாம் வந்து இன்றைக்கி வெளியில் கேட்குறாங்கும் பொழுது ஒரு ரைட்டர் அதை தானே இது பண்ண முடியும். இன்னொன்று நல்லபடியாக எழுதி முடிச்சிட்டாலே நமக்கு பாதி வேலை ஷூட்டிங்கில் முடிஞ்சிடும். ஸோ படம் வந்து பயங்கரமான என்டர்டெய்னர் அப்படின்றத தாண்டி பொலிட்டிக்கலாக ரொம்ப முக்கியமான விஷயத்த பேசுது. அதனால தான் இன்றைக்கி வந்து எல்லா தரப்பில் இருக்க ஆட்களுமே வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒரு கிரியேட்டர்ஸ், இன்டெலெக்சுவலான கிரியேட்டர்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க, மக்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, கிரிக்கெட் லவ்வர்ஸ் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க, சினிமா ரசிகர்கள் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயத்தில் இப்படியான ஒரு கண்டென்ட்டை நம்ம சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சது வந்து? சில விஷயங்களை வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிற இடத்துல சினிமாவும் இருக்குது. ஏன்னா சினிமா தான் ஈஸியாக போய் சேர்ற மீடியங்கும் பொழுது அதில் யூஸ் பண்ணலாமே, தப்பு இல்லையே. நிச்சயமா சினிமா ஃபஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட், அதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. சினிமாங்கிறது என்டர்டெயின்மெண்ட் மீடியம் தான். இப்போ அதான் சொல்லலாம், இப்போ நான் ஒரு லைஃப் சம்மந்தப்பட்ட ஒரு கதையில் எடுக்கும்போது என் லைஃப்பில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லி தானே ஆகணும். எனக்கு என் முகத்தை காமிக்கிறேன்னா மூக்கையும் காமிவேன், காது மூக்கு எல்லாத்தையும் தான் காட்டி ஆகணும். நான் ஒரு இதை அது எதுக்கு அது வேணாங்க அப்படி சொல்ல முடியாதுல்ல. லைஃப்பில் என்ன இருக்கோ அதை நீ காமிச்சு தானே ஆகணும். என் ஊரில் என்னென்ன இருக்குது, ஆம்பளைங்க இருக்காங்க, பொம்பளைங்க இருக்காங்க, கடை இருக்குது, ஜெராக்ஸ் கடை இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ என் ஜாதியும் இருக்குது. கேப்டனை பற்றி பேசி இந்த கான்வர்சேஷனை நிறைவு செய்யலாம். ஸோ உங்களுக்கும் வரலையேன்னு பார்த்தேன். அவர் இல்லாமல் எப்படின்னே. ஸோ சந்திச்சிருக்கீங்களா அவரை? இல்லை அவர் ஃபேனா என்ன தெரியுமா, அவ்வளோதான். ஒரே ஒரு தடவை வந்து அவர் எலெக்ஷனுக்கு எங்கள் ஊர் சைடு வந்திருக்காரு. அப்போ அவரோட இதில் அந்த காரில் நிற்கும் போது நாங்கள் கீழே நின்று பார்த்துருக்கேன், அதான் சரி. மற்றபடி நான் நேரில் பார்த்ததே இல்லை. நான் இறந்தப்போ கூட போகல. எனக்கு என்னன்னா கேப்டன் என்னோட மனசில் ஒரு உருவம் இருக்குது, எனக்கு அதுதான் வேணும் கடைசி வரைக்கும். நான் லாஸ்ட்டாக ஒன்றை பார்த்துட்டு லாஸ்ட் வரைக்கும் எனக்கு அந்த கேப்டன் எனக்கு என் மைண்டில் வேண்டாம். நான் என்ன பார்த்தனோ, நான் என்ன ரசித்தனோ, எனக்கு அந்த கேப்டன் தான் என் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவ்வளோதான், எனக்கு அதுதான் வேணும். ஸோ அதனால் நான் அதுக்கே காலினெல்லாம் கூப்பிட்டு அவ்வளோ ஃபோன் பண்ணி, ஐயா வாங்க போகலான்னு அப்படின்னால நான் வரமாட்டேன், நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நான் வரல. கேப்டன் வந்து இப்போவும் இந்த மாதிரி தான் பட்டு வச்சு தங்க கூடத்தில் இருக்கிற மாதிரி தான் இருப்பார். நம்ம ஒரு இமேஜ் வச்சுருக்கலாம், அந்த இமேஜோடையே கடைசியாக இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்தளவுக்கு தான், நான் நேரில் பார்த்ததில்லை. ஓகே. ஸோ உங்களுக்கும் அதாவது கேப்டன் அப்படின்னா உங்களுக்கு நினைவுக்கு வர மெமரிஸ் ஏதாவது ஷேர் பண்ணலாமா? படங்கள் பார்த்தது. நான் வந்து ராஜ் டிவியில் படம் பார்க்கும்போது உளவுத்துறையில் எப்படா வந்து அவர் கடலுக்குள்ளே குதிப்பார் அப்படிலாம் சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தது. தாயகம் படத்தில் வந்து போயிட்டு அந்த மன்சூலிகான்ட்டு ஏதோ பேசிட்டு இருப்பார் அது. ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறைய படங்கள் தான் எனக்கு கேப்டனுடைய அந்த படங்கள். அதுக்கப்புறம் அவருடைய அந்த எனக்கு ரொம்ப, எனக்கும் மேபி அவருக்கும் எனக்கும் எந்த ரீசனுக்காக வந்து எனக்கு ரொம்ப ஃபாலோ பண்ணுன்னா, அவர்கிட்ட ஒரு இருக்கும், ஃபில்டர் இருக்காது அவர்கிட்ட.
நீ என்ன ஒரு விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவியோ அவரும் அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாப்புல. கோவம்னா கோவம், கேமராவுக்காக அவர் வந்து தள்ளி போயிட்டு வேற ஒன்றும் பண்ண மாட்டாப்புல. சடனாக அங்கே வருது இல்லை, அந்த 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 பியூர் இருக்குல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த குவாலிட்டி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ நிறைவாக இருக்குண்ணா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்குது. அது எவ்வளோலாம் எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரியலையே. கக்கா ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சிரிக்க முடியும். இருக்கு, நினச்ச மாதிரி நடந்துக்கிட்டு வசனம் மாதிரியே பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தால் ரொம்ப சிரிக்க முடியும். உண்மைதான். ஓகே, அதனால் பார்க்கலாம். போயிட்டுருக்கு, நல்லபடியாக போயிட்டுருக்கு. ரொம்ப ஆக்சுவலாக ரிவ்யூஸ்லாம் உங்கள் சைட்லேருந்து சரி, எல்லா ரிவ்யூஸுமே ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப இதாக வந்திருக்கு. சில நேரத்தில் இது நான் தான் எழுதுனேனானே எனக்கு டவுட் வருது. அந்த ரேவ் ரிவ்யூஸ் வரும்போது நான் நினச்சேன் ஒரு சில இடங்கள் வரும், ஒரு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நினச்சேன். இவ்வளோ வரும்போது எனக்கே பயமாக இருக்குது, எனக்கே ஒரு மேலே சரியலாக இருக்குது. நான் அப்படியே யோசிப்பேன், ஒரு இதை நம்ம தான் எழுதுனல அந்த மாதிரி இருக்குது. பட் ரொம்ப நிறைவாக தான் இருக்குது இது வரைக்கும். ஸோ ஃபார் ஸோ குட். பார்க்கலாம், செகண்ட் வீக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். சூப்பர்ண்ணா. ஸோ இந்த மகிழ்ச்சியில் இருப்பீங்க. ஸோ அடுத்து பற்றி எதுவும் யோசிச்சிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. ரைட்டு, இது எதுவுமே இல்லை. இந்த படத்தை எல்லாருக்குமான படமாக வந்துருச்சு. இதை இன்னும் முழுமை பெறத்துக்கும் என்ன பண்ணணும் தான் பார்த்துட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னொன்று இவ்வளோ நேரம் இப்போ என்கிட்ட கூப்பிட்டு பேசுறதுக்கு காரணமே எழுதுனது தான், ஒழுங்காக எழுதுனது தான். அப்போ அதை நான் காப்பாற்றிக்கிறது நல்லதில்லை. அர்ஜென்ட்டுக்கு ஒன்று பண்ணி நம்ம பாட்டுக்கும் போய், ஆனால் அர்ஜென்ட்டுக்கு பண்ண ஸ்கிரிப்ட் தான் லவர் பண்ணி அது ஓகே. நம்ம ஒன் டைம் ஒண்டர் ஆகிடக்கூடாதுங்கிறது ரொம்ப இதாக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் அவசரப்பட வேணாம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாஸ் 2-3 போயிட்டுருக்கு. ஓகே, பட் அது லைஃபாக எப்படி இந்த மாதிரி ஒன்று கிடைக்குமான்னு பார்க்கணும். அதனால அதுக்காக நான் அதுதான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். அமைதியாக இருக்கும், சாந்தமாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷம்ண்ணா உங்களை சந்திச்சதில். படத்தை பற்றி இவ்வளோ டீட்டெயில்டாக நூக்கன் கார்னர் பேசுனது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் புதுசாக இருந்தது. ஸோ இதுக்கு பார்க்குறவங்களுக்கும் அது இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சந்திப்போண்ணா, வாழ்த்துக்கள்ண்ணா. பாய்ண்ணா. வேட்டி சேலைய மேட்சிங்லையும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.